சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 31/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி காலை 8:26 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:34 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். குரு பகவானுடைய பார்வையும் அப்படியே ராகுவிற்கு வலிமையான ஒரு நிலைமையில் இருக்குது. அந்நிய இன, மத, மொழி பேசக்கூடியவர்கள், நம்முடைய இனத்துக்காரர் இல்லைங்க, நம்முடைய தமிழையே பேசாதவர், ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர், இப்போ தான் சமீப காலத்தில் தெரியும், இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல இணக்கமான உறவு, தொழில் அமைப்புகளில் ஒரு பெரிய அளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாகவே புரிஞ்சுக்கிறோம், ஒரு சேர்ந்து செஞ்சால் என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரியான முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைச்சா கூட உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, அல்லது ஒரு தெளிவாக ஒரு சுமூகமாகவே போயிடலாமே, உங்களுக்கும் எனக்கு எதுக்கு காம்ப்ரமைஸு, இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, நான் கொஞ்சம் ஏறி வரேன் என்கின்ற மாதிரியாக விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய, அதற்கான சில அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடம் பாருங்கள், அப்படியே சந்திரனுடைய, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் செவ்வாய் மங்கள யோகத்திலும், பிருகமங்கல யோகத்திலும், சந்திரமங்கல யோகத்திலும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்காவது எதுலேயுமே ஒரு தொட்டது துலங்கும்னு சொல்லுவாங்களே, ஒரு மனசே உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வியாபார விஷயங்களில் 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சுபத்தன்மையோடு கூடியிருக்கின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல வலிமையான நிலைமையில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புன்னு 9, 10, 11ஆம் பாவகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் முழுவதுமே தொழில் அமைப்புகள் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லா இருக்கக்கூடியது. சில பேருக்கு வேலை தான் பார்க்கத்தான் பிடிக்குது, நான் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம், கடந்த காலத்தில் தொழில் பண்ணி கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாமே வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது வேலையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு சம்பள உயர்வு போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மாலும் ஒரு உரிமையான நல்ல விதத்தில், உண்மையான விதத்தில் நம்ம நல்ல விதத்தில் சம்பாதிப்போம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் மேசராசிக்காரங்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சகோதர விஷயங்களில் இதுவரைக்குமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தவங்க எல்லாருக்குமே சகோதரர்கள் கை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களில் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அனைத்தும் சிறப்பாக, முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பணவரவுகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நாள். சந்திர அதியோகத்தில் வேறு உங்களுடைய ராசிநாதன் வலிமையாக 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9, 10ஆம் பாவகங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும், இந்த தர்ம கர்மாதிபதியான சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கிறனால தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சில மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய இயக்கம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். ஒரு 20 நாட்களுக்கு பிறகு 11ஆம் இடத்துல அதே இடத்துல உச்சமாக போவார். பெரிய அளவில் ஒரு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீப காலங்களில், வரப்போகின்ற வாரங்களில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பணவரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் இப்போது ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இல்லையா, சகல பாக்கியங்களும், தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்குமே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், பருவ வயது கடந்துருச்சு, இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, எல்லாம் இருக்குது, தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அழகு இருக்குது,
அந்தஸ்து இருக்குது, கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட காசு இருக்குதுங்க, மாப்பிள்ளையை தான் காணோம் பொண்ணைத்தான் காணோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சமீப காலத்தில் திருமணமாகி இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் வேலைக்கு போகிறேன், இந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு இதுக்கும் ஸ்நான பிராப்தியே கிடையாது, மேனேஜர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், இந்த இடத்துல டார்ச்சர் இருக்குது, அல்லது இந்த இடத்துல ஷிஃப்ட் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரியாக பிடித்தம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் வரப்போகின்ற வாரங்கள்லேயே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. குறிப்பாக மாமனார் மாமியார் சண்டையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தவங்க, என்னதான் நான் சேவை பண்ணாலும் என் மாமியார் என் மாமனார் என்னை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற சில சகோதரிகள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. பெரியவர்கள் உங்களை ஒரு அனுசரணையோடு தான் நடத்துவார்கள் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல அப்படியே ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தவங்களுக்கெல்லாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம், இந்த புது வருஷம் பிறந்துருச்சு, இந்த தை மாதத்தில் பாதி நாள் போயிடுச்சு, இதை இப்படி பண்ணலாம், அவரை இப்போ திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடலாம், காளகத்தி பெருமானை போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம், பூரி ஜெகநாதரை போய் பார்க்கலாம், காசி கயா கங்கா போன்ற சிலருக்கு பெரிய அளவில் ஆன்மீக பிளான்கள் யாத்திரைகள் போடுவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த மாதத்திலேயே போயிட்டு வந்துடணுன்ற ஒரு மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு கூட மிதுன ராசிக்காரர்களில் 50-60 வயது கடந்தவர்கள் தங்களுடைய கடந்த கால பிளான்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு தந்தையோடு கொஞ்சம் முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். கொஞ்சம் அவங்கள கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. அப்பா சொல்கிறத கேட்குறதா, அம்மா சொல்கிறத கேட்குறதா, மனசு சொல்கிறத கேட்குறதா, சமூகம் சொல்கிறத கேட்குறதா, அப்பா இன்னும் பழைய ஆளாகவே இருக்கிறாரு, என்னுடைய காலத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் வந்துருச்சு, அப்டேட் வந்துருச்சு, அவர் காலத்தில் இருந்த விஷயங்கள் இப்போது இல்லைன்றதை எப்போ தான் அவர் புரிஞ்சுக்க போகிறாரோன்ற மாதிரியாக ஒரு உரிமையோடு அப்பாவின் மீது ஒரு சிறிய செல்ல கோபம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே எதிர்காலம் நிம்மதியாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் இன்னைக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இருந்தாலும் பாருங்கள், அவர் பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய தன்மை, சந்திர அதியோகத்தில் வலுவாக புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்கு சந்தை, யூக வணிக அமைப்புகள், அதைவிட மேலாக சோஷியல் மீடியாவில் அப்படி பணம் சம்பாதிக்கணும் இப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து அதன் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிற பிளான் எல்லாமே ஒரு 20 நாட்களுக்குள்ளாக சக்ஸஸ் ஆகி கொஞ்சம் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடன் தொல்லைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறவங்க, இந்த அளவுக்கு கடன் வந்துருச்சு, என்னால் கடன் வரல, வீட்டில் வந்துருச்சு, புருஷனால் வந்துருச்சு, மனைவியால் வந்துருச்சு, அண்ணன் தம்பியால் வந்துருச்சு, அப்பா அம்மானால் வந்துருச்சு, இந்த மாதிரியாக எப்போது அடைக்கப் போகிறோம் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். கவலைப்படாதீங்க, நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத சில திருப்பு முனைகள், இப்படி நடக்கணும்னு நினச்சோம் ஆனால் இப்படி நடந்துருச்சு, ஆனாலும் நமக்கு நல்லதாகவே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியாக ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, திடீர்னு முடிஞ்சிருச்சுங்க, நான் ரொம்ப நாளாக ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினச்சேன், அல்லது இந்த இடத்துல போனால் சக்ஸஸே ஆகாதுன்னு நினச்சேன், நான் நினச்சதுக்கு மாறாக இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு ஒரு ஆரம்பமே நன்றாக இருக்கிறதே என்கின்ற அளவில் நினைக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கிற நாளாக அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வேற பாருங்கள், இன்றைக்கி உங்கள் ராசியிலேயே வலுவாக பௌர்ணமி
அமைப்பில் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு வந்து விடுகிறார். அப்போ ராசியும் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற அமைப்பு. ராசியை சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. ராஜ யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு இன்றைக்கு புதிதாய் பிறந்தார் போல ஒரு பெரிய உற்சாகம் இருக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கு வலிமையாக கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பிலேயே இருக்குது. என்ன நீங்கள் செய்ய வேண்டியது, முயற்சியை செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய பலனாக இருக்கும். எல்லா நிலைமை நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா? என்னதான் கிரகங்கள் நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட வீட்டுக்குள்ளேயே நம்ம பூட்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான பலன்களும் இருக்க போகிறதில்லை. ஆகவே முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாகவே ஆரம்பிக்கின்றன. வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போகணும், படிக்கணும், வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும், இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு 20 அல்லது 25 நாட்களுக்குள்ள உங்கள் எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு சுபத்தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தவறி விழுந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல ஒரு அகலக்கால் வச்சுட்டு ஸ்லிப் ஆகிடுச்சுங்க, கடனாகி போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அல்லது மரியாதை குறைவு ஏற்பட்டுருச்சு, இந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டேன், ஒரு இடத்துல வாக்கு பலிதம், இந்த இடத்துல சொல்கிறோம்னா அந்த இடத்துல அதை செய்யணும், அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும், இந்த நல்ல பேரை நான் கெடுத்துக்கிட்டேன், கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு தப்பு நடந்து போச்சுன்ற மாதிரியாக கடந்த கால தவறுகளை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அது நன்றாகவும் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாள் நல்ல நாளான இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு மனைவியோடைய அருமை புரியும். எப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனைவி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது. 20 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 10 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 30 வருஷத்துக்கு மேலாகவும் வாழ்ந்திருக்கிறோம். நம்மளை விட்டு 24 மணி நேரமும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய குழந்தைகள் சிந்தனை, இந்த குடும்பத்தின் ஆணி வேறே நம்முடைய மனைவி தான் என்பதை இன்னொன்று மனப்பூர்வமாக வெளியில் சொல்ல மாட்டீங்க, அதுவும் மனைவிக்கிட்டேயே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயாவது நினச்சிக்கக்கூடிய. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் அழுத்தமானவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை திறன் கொண்ட இந்த ராசியில் வாய் சொன்னால் முத்து உதிர்ந்துருமோன்னு பெரியவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில நிலைமைகளில் மனதில் இருப்பதை செயலின் மூலமாக மட்டுமே வெளிக்காட்டக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குடும்ப அமைப்பில் நிம்மதி, சந்தோஷம், மனைவிக்கு கணவனாலேயும் கணவனுக்கு மனைவியாலேயும். சிம்மராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு ஆண்கள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவு, கணவன் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு இன்றைக்கு நண்பர்களால் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள், இங்கே வேலை இருக்குது, இங்கே இந்த தொழில் இருக்குது, இங்கே இதை இப்படி பண்ணலாம், கூட்டு சேர்ந்து பண்ணலாம், உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு சம வயது ஒத்த ஒரு 20-30 வயதுக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு விஷயத்தை நிறைவேற்றலாம் என்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது என்பது எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருஷத்தில் இந்த இடத்துல நம்மளை கவுத்தரலாம், அந்த இடத்துல நம்மளை கவுத்தரலாம். தொழில் போட்டியாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வியாபாரம் பார்க்குறேன், எப்போவுமே போட்டி இருக்கும், போட்டி இருந்தால் தான் நம்ம வெற்றியை அடைய முடியும், சண்டையே போடாமல் ஜெயிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த வெற்றியை எப்படி அடைவது என்கின்ற எண்ணத்தில் இந்த வாரம் முழுவதுமே மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கும். இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் நமக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் என்பதற்கான சில நிகழ்வுகள், சில அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு, நோய் சார்ந்த விஷயங்களில் அங்கே வலிக்குதே இங்கே வலிக்குதே, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஒருவேளை இந்த நோய் நமக்கு வந்துருமோ என்கின்ற ஒரு பயமெல்லாம் டக்குன்னு விலகக்கூடிய அமைப்பு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஒரு ஆரோக்கியமாக நன்றாகவே இருப்பீர்கள் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் துக்கங்கள் எதுவும் இல்லாமல், துயரங்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு அப்படியே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
ஐயா கடன்கள் தீரணும்னா யாரும் ரைட் ஆஃப் பண்ணிட மாட்டாங்க. பேங்க்கில் கடன் வாங்கினேன் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பேங்க்கில் கடன் வாங்கலை, ப்ரைவேட்டில் தான் கடன் வாங்கியிருக்கிறேன், சொந்தக்காரங்கக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், நண்பர்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. எப்படிங்க ஆகும்னா வருமானம் வந்தால் தானே கடனை அடைக்க முடியும். வருமானங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு தூரம் ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமீப காலங்களில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலே சுணங்கி போச்சுங்க. ஆர்டர்கள்லாம் வரலங்க. இங்கே பார்க்குறதா அங்கே பார்க்குறதா, அந்த மிஷின் ஓடாமல் கிடக்குது, இந்த மிஷின் ஓடாமல் கிடக்குது, ஃபேக்ட்ரியிலேயே லே ஆஃப் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் என்கின்ற நம்பிக்கைகள், அதற்கான சம்பவங்கள் 10-15 நாட்களுக்குள் நடந்துவிடக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5-11ஆம் இடங்களில் இன்றைக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், சுக்கிரனோடு இருக்கிறார், செவ்வாயோடும் சூரியனோடும் கலந்திருந்து எதிரே பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் புதன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கு இருப்பதால் எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு உத்வேகம் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அம்மானால ஏதாவது ஒரு நல்ல லாபங்கள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மேக்கப் போடக்கூடிய மேக்கப் கலைஞர்கள் அல்லது கல்யாணத்திற்கான அந்த பிரைடல் மேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, கல்யாண அலங்காரம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய நாள்னு இந்த நாளை கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களை எப்போவுமே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவர் கூட இவர்கிட்ட எதிர்த்துக்கிட்டே இருந்து நம்ம என்னத்தை கண்டோம், நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துருந்தா கூட நம்முடைய முன்னேற்றம் இவரை விட பெருசாக இருந்திருக்கும். ஆனால் அவர் தான் நல்லா இருக்கிறார், நம்ம நல்லா இல்லையேன்னு உங்கள் எதிரி மனம் மாறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. ராசிநாதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக அமைப்பில் பலன்னு இருக்கிறார். மனசு அப்படியே நல்லா இருக்கும். இன்றைக்கி உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். லேசாக பிள்ளைங்களை பற்றியே கொஞ்சம் கவலை இருக்கும். பிள்ளைங்க ஒன்றும் செட்டில் ஆகலையே, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, அல்லது தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுது, படிக்குதா படிக்கலையா, அல்லது போன வேலையை செய்யுதா வேறு ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அல்லது அங்கே கஷ்டப்படுறத நம்ம கஷ்டப்படுவோம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றதுக்காக மறைக்கிறாங்களா என்கின்ற மாதிரியாக மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்குமே பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய குணநலம், பிள்ளைகளுடைய கேரக்டர் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனசு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் மத்தியானம் 3 மணிக்கு பிறகு குழந்தைங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம பிள்ளைங்க நல்லவங்க, நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமானவங்க, நம்ம பிள்ளைங்க கட்டுப்பாடு உள்ளவர்கள், எதையும் வேறு விதமாக செய்து விட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையும் குழந்தைங்க மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இது பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருக்க, பௌர்ணமி சந்திரன் 10ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒன்று. வேலை தொழில் விஷயங்கள் சிறப்பான அமைப்பில் இப்போது இளைஞர்களுக்கு. இந்த இன்டர்வியூக்கு அடுத்த வாரம் போனோம்னா அந்த இன்டர்வியூவில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த ஃபீல்டு தான் நமக்கு ஏற்றது. கட்டுமானத்துறை நல்லா இருக்குமா, மருத்துவத்துறை நல்லா இருக்குமா, அல்லது பொறியியல் துறை நல்லா இருக்குமா, எதை நம்ம செலக்ட் பண்ணலான்ற மாதிரியாக கொஞ்சம் குழம்பி போயிருந்த இளைய பருவத்தினர், பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது கல்லூரி பருவம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கூட இந்த ஃபீல்டு ஏற்றதா அந்த ஃபீல்டு ஏற்றதா, மேற்படிப்பு அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, இந்த மாதிரி கன்ஃபியூசிங் அமைப்பில் இருந்த அத்தனை துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இன்னும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்குள்ள தானே சில வழிகாட்டுதல்கள் தேடி வரக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. அதிர்ஷ்டமான நாளாக வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக எல்லா துலா ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. தொழில் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் சுணங்கி போய் தேக்கமாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் கூட இந்த வருஷம் ஏப்ரல் மார்ச் மாதத்திலிருந்தே பெரிய அளவில் மாற்றத்தை அடைந்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிச்சிகராசிக்காரர்களுக்கு அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ கொஞ்சம் வருத்தம் இருக்கக்கூடிய நாளாக, இளைஞர்களுக்கு சலிப்புகள் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒன்று செய்கிறேன், ஆனால் அது அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நான் ஒன்று கேட்குறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து லேசான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு அம்மா என்ன சொன்னாலும் அம்மா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்குமோ என்கின்ற மாதிரியாக ஒரு மறுபரிசீலனை எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே ஒன்றை வந்து செய்ய முடியாமல் வாங்க முடியாமல் இருந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது அந்த தடைகள் நீங்கக்கூடிய, அதை செய்யக்கூடிய, அதை வாங்கக்கூடிய அளவிற்கு தகுதிகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அருமையான நாளாக, மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் பாவகத்தில் சந்திரன் வறுத்து உட்கார்ந்து உச்சனாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனை சுபத்தன்மையோடு பார்ப்பது என்பது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இன்னொரு ஒரு மாதத்திற்கு அவர் உச்சனாக இருப்பது என்பது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஹோம் லோனு, ஹவுசிங் லோனு அப்ரூவல் ஆகலைங்க, ஒரு ஃப்ளாட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறேன், சிட்டியில் வந்து ஒரு சின்ன இடம் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியாக வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணங்கள், வீடு வாங்கலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் நம்ம வீடு கட்டிடலாம், வீடு வாங்கிடலாம்ன்ற மாதிரியான ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. 8-12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருப்பதால் வெளிநாடுகள், வெளிமாநிலங்களில், தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே, இருக்கிற இடத்துலையே வீடு வாங்கிறது, தொழில் நல்ல விதமாக அமைகிறது. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு கன்ஃபியூசிங் மூடில் இருந்தவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறு மாவட்டம், வேறு மாநிலம், வேறு நாடு என்பது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் நீங்கள் பிழைக்கிற இடத்திலேயே நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கைகள், அதற்கேற்ற செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகல பாக்கியங்களும் இதுவரைக்கும் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே பாக்கியங்கள் கிடைப்பதற்கான தடை விலகக்கூடிய அருமையான நல்ல நாள், சொல் பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக, மனசு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் மனசுக்குள்ளேயே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் பாவகத்தில் ராகு உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் பார்வையில் இருக்கிறார். அதை போலவே 2-8ஆம் இடங்கள் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கின்றன. எதிர்பாராத அறிமுகங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கலாம். புதிதாக அறிமுகங்கள் இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதிய அறிமுகத்தின் மூலமாக இப்போது இன்னும் ஒரு 2 வாரத்திற்குள் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சில பேர் நிறைய பேர்ட்ட பழகிறோம், ஒரு சிலர் தான் நல்ல விதமாக நம்மளுடைய புரிதலோடு சேர்ந்து பழகுகிறார்கள், நமக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் நட்பாக பழகிறாங்க, அப்புறம் சொந்தமாகவே ஆயிடுறாங்க. சில நேரங்களில் பாருங்கள், நட்பு தானே காதலாக மாறுது, கணவனாகவோ மனைவியாகவோ மாறுது. இந்த மாதிரியான விஷயங்களில் நட்பு உறவாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களை விட ஒரு பெரியவருடைய அறிமுகம், அந்தஸ்தான ஒருவருடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. சகாயஸ்தானத்தில் ராகு போய் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதத்தை சேராத, உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மொழி பேசாத யாராவது ஒருவர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு இந்த ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ தான் அறிமுகமானார், அறிமுகமே இல்லை, இப்போ தான் அறிமுகமாகிறாரு, அவர் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கிறது என்பது மாதிரியான எதிலும் ஒரு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையுள்ள யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்சனாகி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலையும் சுக்கிரனுடைய இணைவுலையும் இருக்கிறனால பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆறு சார்ந்த கடல் சார்ந்த அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள், மீனவ பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள். கையில் இவ்வளவு நாளாக பணம் தங்கவே இல்லைங்க, சம்பாதிக்கிறேன்றது உண்மைதான், அப்படிலாம் நான் ஒன்றும் கஷ்டப்படலைங்க, ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன், வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு வருமானம் வருகிறது. ஆனால் கையில் தங்கவே மாட்டேங்குதே, நான் என்னைக்கு மிச்சம் பிடிச்சி அதை சேர்த்து வச்சு வேறு விதமாக ஒரு எல்லாரையும் போல் நல்லா இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருமான வழிகளில் கொஞ்சம் கூடுதல் வருமானங்கள் வரும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு
மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல அப்படியே ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது வரைக்குமே நம்ம பணம் போய் மாட்டிக்கிச்சேன்னு நினைக்கிறவங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு தாங்க ஹெல்ப் பண்ணேன், திடீர்னு கஷ்டம்னு வந்தார், ஒன்றும் வட்டிக்கு கூட கொடுக்கல, ஒரு கடனாக தான் கொடுத்தேன், கை மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா அன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு திருப்பி கொடுங்க, நான் வச்சுருந்தானே நீங்கள் வச்சுருந்தானன்ற மாதிரி ஒரு நல்ல நோக்கத்திற்காக கொடுத்தேன், அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாருங்க. துஷ்பிரயோகம்னு சொல்லுவோம் இல்லையா, நான் கொடுத்த அந்த அமைப்பை அவர் அப்படியே இது பண்ணாமல் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறார், பணம் வருமா வரமாட்டேங்குதான்னு வராதான்றது கூட தெரியாமல் இருக்குது என்கின்ற மாதிரியாக பணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய நீங்கள் உழைத்த பணம், உண்மையான பணம் உங்களுக்கு திரும்ப வரும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமில்லாமல் அதற்கான திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். கடந்த சில வருடங்களாக ஒரு தொழிலில் காலூண்ட முடியாமல் இருந்தவங்க, இந்த தொழிலை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் அப்படியே சம்பாதிக்கிறதுக்கே முடியாமல் இருக்கிறேன், கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் முயற்சிகள் அதீதமாக பலிக்கக்கூடிய தன்மைகள், சேமிக்கின்ற அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசியை இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது என்பது ஒரு பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் கூட டக்குன்னு சத்தம் போட்டுருவீங்க, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும். ஏன்னா நம்ம கோபத்தை அப்படித்தானே காட்ட முடியும், வெளியில் போய் காட்டினோம்னா நமக்கு அது வேறு மாதிரியாக போய்விடும். ஒரு மனிதனுடைய வடிகாலே வீடு தானே, பொண்டாட்டியை புருஷன் திட்டுறதும் புருஷனை பொண்டாட்டி திட்டுறதும் எல்லாம் ஒரு சகஜமான ஒன்று தானே. நம்முடைய கலாச்சாரத்தில் அது ஒன்று நம்ம கண்டிப்பாக பொறுத்து போவோம் இல்லையா. மகர ராசிக்கார கோபங்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பெரிய ஒரு பிரச்சனைகள் எதுவும் வராத அளவிற்கு தான் கண்டிப்பாக இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுடைய கோபங்கள் இருக்கும். சிலருக்கு கூட்டு தொழிலால் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுவரைக்குமே நல்லா நடக்காத கூட்டு தொழிலில் ஒரு திருப்பு முனைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நண்பர்களோடு சேர்ந்து கடந்த ஒரு 5 வருஷமாக தயங்கி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு அல்லது இன்றைக்கி இவரை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாமா, ஏன் இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், டக்குன்னு ஆரம்பித்து வச்சிடலாமேன்ற மாதிரியாக சில விஷயங்களில் தைரியமாக முடிவெடுத்து அதன் மூலமாக பணம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற சோம்பல் கூட விலகி சுறுசுறுப்பாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஜென்மச்சனி முடிஞ்சாலும் ராசியிலேயே ராகு இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிலருக்கு முடக்கி போட்டு தான் இருக்கிறார் என்பது தான் உண்மை. உண்மையிலே இந்த ராசியில் ராகு இருக்கிறதும் சனி இருக்கிறதும் தான் கோச்சார ரீதியாக கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் முடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் குரு பார்க்குறாரு இல்லையா, கொஞ்சம் காலையில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட மதியத்திற்கு பிறகு சுறுசுறுப்பாக எழுந்திருத்து அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6, 12ஆம் இடங்கள் வரை இப்போது அதீத சுபத்துவத்தன்மையோடு இருப்பது, கடந்த காலத்தில் இப்படி கடனாகி போச்சே அப்படி கடனாகி போச்சே, ரொம்ப வருஷமாக அப்படியே கடன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கே, சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டிக்கே போயிடுமோன்ற மாதிரியான பயத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். இன்னும் இவ்வளோ நாள் கடன் போய்கிட்டே இருக்காது, இந்த வருஷத்திலே அடைச்சலாம்ன்ற மாதிரியான நம்பிக்கையும் நம்பிக்கைக்கேற்ற பணவரவுகளும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடம் இப்போது கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கிறனால இந்த மாதம் முழுவதுமே அடிக்கடி பயணம் போகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உண்டு. வயதிற்கேற்றாற் போல இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிறை வருமானம் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் கண்டிப்பாக பெரிய அளவிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சோகங்கள், சோதனைகள், துக்கங்கள் எல்லாம் விலகிவிட்ட ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருச்சு. தை மாதம் இந்த 2வது வாரம் வந்துருச்சு. சில பல தெளிவுகள் தெரிகிறது. முழுக்க பிரச்சனைகள் முடியலன்னா கூட பிரச்சனைகள் முடிய ஆரம்பிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த முடிவெடுக்கலாம், அந்த முடிவெடுக்கலாம், குடும்பத்தில் இப்படி அப்படின்ற மாதிரியாக இதுவரை கலங்கி போய் நின்றவர்கள், தயங்கி போய் நின்றவர்கள் அனைவருக்குமே தெளிவான முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு, உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருமணம் ஆகாதவர்கள் அல்லது காதல் திருமணத்திற்கு பெற்றோரிடம் சம்மதம் கிடைக்காதவர்கள், இந்த பெண்ணை விரும்புகிறேன், இந்த ஆணை விரும்புகிறேன், அம்மா அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கினா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ற மாதிரியாக கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் சிலருக்கு இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய பெற்றோருடைய சம்மதம் அல்லது மனமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்து ராகுவை குருபார்க்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நமக்கே ஒரு தைரியம் பிறக்கும். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட 50 வயது தாண்டின மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, இந்த கடனை அடைக்க முடியாமல் போயிடுமோ, அல்லது இந்த வியாபாரத்தை இந்த தொழிலை இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்கிறேன், 7.5 சனி அப்படி இப்படின்னு வேறு ஏதோ சொல்கிறாங்க, சிக்கல்கள் வந்துருமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க என்கின்ற மாதிரியான தைரிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஜாதகம் பார்க்க வர்றது, ஜோதிடம் பார்க்க வர்றது, ராசிபலன் பார்க்க வர்றது பெரும்பாலும் மீனராசிக்காரங்க தான். அதுலேயும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி இப்படி பண்ணுதேன்ற மாதிரியான நிலைமைகள் தான் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் பாவகம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறது. 5ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்திலிருந்து 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பூரண ராஜயோகரான செவ்வாயை பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் ஒன்று. தம்பி தங்கைகளால் இது வரைக்கும் பிரச்சனைகளை அனுபவித்தவங்க, அண்ணன் அக்காள்கள் இதை செய்ய மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக சகோதர நிலைமைகளில் சரியில்லாமல் இருந்து வந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அது அப்படியே தலைகளாக மாறக்கூடிய, என்ன இருந்தாலும் இரத்த உறவுகள் நம்மளை கைவிடாது என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு ஏற்படும். தூர தேசங்கள், தூர மாநிலங்களில் ஒரு நல்ல தொடர்புகள், நல்ல கான்டாக்ட் கிடச்சி அதன் மூலமாக வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம் என்கின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தூர இடங்களில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் திரும்ப வந்து சொந்த ஊருக்கு வந்துடலாம் என்கின்ற எண்ணங்களும், இங்கிருப்பவர்களுக்கு அங்கே போவது, அங்கிருப்பவர்களுக்கு இங்கே வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சோதனைகள் விலகும் என்பது தான் உண்மை. குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகக்கூடியதை கண்முன்னால் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு தெளிவற்ற நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் படிப்படியாக அனைத்தும் விலகும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஜோதிடம் என்பது உண்மையிலே ஒரு புரியாத புதிர் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் சில விஷயத்தில் சங்கடங்களும் சந்தேகங்களும் வந்துடும். 7.5 சனி இருக்குது, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்கிறார். 7.5 சனியில் நான் கண்ணால் பார்க்குறேன், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் தொழில் அடி, ஆனால் இன்னொருத்தருக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. அவர் அப்போ தான் வீடு கட்டுறாரு, அப்போ தான் வருமானம் வருது. 2 பேரும் ஒரே ராசி தான். எப்படி ஒருக்கு நல்லது செய்யுது, ஒருத்தருக்கு கெடுது செய்யுதுன்னு தெரில. அஷ்டமச்சனியும் அப்படித்தான். ஒருத்தர் அஷ்டமச்சனியில் பயங்கரமாக கஷ்டப்பட்டாருங்க, எனக்கே நல்லா தெரியும். இன்னொருத்தர் பார்த்தா அப்போ தான் வெளிநாடு போனார், அங்கே போனார், இங்கே போனார், ஜாம்னு இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக இந்த இருவிதமான குழப்பங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடர்களிடையே இருக்கும். அப்போ 7.5 சனியில் எல்லாரும் கஷ்டப்பட்டுறாங்களா, அஷ்டம சனியில் எல்லாரும் கஷ்டப்பட்டுறாங்களான்னா இல்லைன்றதாங்க உண்மை. 80% பேர் கஷ்டப்பட்டாலும் கூட 20% பேர் நன்றாக இருக்கிறார்களே. என்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி என்பது உங்களுடைய ராசியின் மேலே சனி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசி துலா ராசின்னு வைங்க, கன்னி வீட்டிற்கு அவர் வரும்பொழுது 12ஆம் இடத்துல விரயச்சனியாக வருகிறார். துலாத்திலேயே வந்து அவர் அமரும்போது ஜன்மச்சனியாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக வீட்டிற்கு மாறும் பொழுது அவர் பாதச்சனியாக வெளியே போகக்கூடிய அந்த 7.5 வருஷங்கள் தான் உங்களுக்கு 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8இல் அவர் சனி இருக்கும் பொழுது அட்டமத்து சனி என்று சொல்லுகிறோம். ராசியே வலுவானதாக அமையக்கூடிய சில அமைப்புகளில், அதாவது ராசி வலுவானதுன்னா என்ன, சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய, சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பௌர்ணமிக்கு முன்பின்னாக பிறந்திருக்கக்கூடியவர்கள், அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரன் மிக நெருக்கமாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நிலைமையில் சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி பெரிய கடுமைகளை செய்திருங்க. 7.5 சனி என்பது என்ன, மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனமே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வைங்க, பாதிப்புகள் நடக்கத்தான் செய்யுது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு, ஒரு 2 பேருக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கின்றன. மனம் சற்று குறைவானவராக, தன்னம்பிக்கை சற்று குறைவானவராக இருக்கக்கூடியவர் அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படுகிறார்.
மனம் வலுவாக இருக்கக்கூடியவர், சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவர், இவ்வளவு தானே, இந்த பிரச்சனை தானே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு அதை அணுகக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? இதுதாங்க 7.5 சனியோடைய வித்தியாசம். ஆக சந்திரன் எந்த அளவிற்கு சுபத்தன்மையோடு வலிமையோடு இருக்கிறாரோ அவருக்கு 7.5 சனி அஷ்டம சனி பாதிப்புகள் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்கிறதில்ல என்பது தான் உண்மை. ஆனால் சந்திரனே இருள் சந்திரனாகி, அதாவது பாபத்துவ சந்திரனாகி அமாவாசைக்கு நெருங்கி இருந்து ராகுவோடு சேர்ந்திருந்து கேதுவோடு சேர்ந்திருந்து அப்போத்தான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்தார் அல்லது அப்போது தான் அமாவாசைக்கு அருகில் இருக்கிறார் என்கின்ற நிலையில் இருப்பவர்கள், சந்திரன் ஸ்தான பலத்தை இழந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 7.5 சனி அஷ்டம சனி கொஞ்சம் கடுமையாக பாதிப்பது போல ஒரு தோற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. இன்னும் ஒன்றையும் சொல்லணுங்க, என்னதான் கோச்சார அமைப்புகள் வலிமையாக இருந்தாலும் கூட தசாபுக்தி அமைப்புகளே உங்களுடைய எதிர்கால சம்பவங்களை தீர்மானிக்கிறது அப்படின்றத இந்த விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? 7.5 சனி அஷ்டமத்தன் சனி காலங்களில் 6-8 தசாபுக்திகள் நடப்பவர்கள் கூடுதல் கவலைகளை, கூடுதல் ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் யோக தசைகள், சுபத்துவ தசைகள் 1, 5, 9 போன்ற தசாநாதர்கள் வலிமையாக இருந்து அவர்கள் சுபத்தன்மையோடும் குரு பார்வையில், சுக்கிர பார்வையில், குரு சுக்கிர இணைவுகளில் இருந்து பெரிய அளவில் 1, 5, 9 என்கின்ற கோணாதிபதிகளுடைய தசை நடக்கும் பொழுது அங்கே 7.5 சனி அஷ்டம சனி போன்ற கோச்சார நிகழ்வுகள் வந்தாலும் கூட பெரிதாக பாதிக்காமல் தசாநாதர்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அவைகள் அப்படியே தள்ளிக்கொண்டு நல்லவைகளாக, நல்ல மாற்றங்களாக போகக்கூடிய நிலைமைகளும் இருக்குதுங்க. இதைத்தாங்க ஜோதிடம் விதிகளை விட விதி விலக்குகளை அதிகம் கவனிக்கக்கூடியது என்பதை அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிறேன். ஆகவே 7.5 சனி எல்லாரையும் பாதிக்கும், அஷ்டம சனி எல்லாரையும் பாதிக்கும் என்றாலும் கூட இந்த விதிவிலக்குகள், தசாபுக்தி விதிவிலக்குகள் சந்திரன் வலுவாக இருப்பது என்பதன் மூலமாக பெரிய சோதனைகள் வந்துவிடாது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.